பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவா அப்பம் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார் அப்படின்னு நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம். அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் அநேக பாடுகள் உபத்திரங்களை பட்டார். அவர் கடைசியாக தன் ஜீவனை அவர் விடுகிறார். விட்ட அடுத்த க்ஷணமே, அடுத்த நிமிஷமே என்ன நடக்குதுன்னா, தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பாருங்கள், இந்த பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அதன் அமைப்பு. இப்போ அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையே அந்த திரைச்சிலை காணப்பட்டதாம். உள்ளார அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை தான் உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது. பாருங்கள், வருஷத்துக்கு ஒரு தடவை பிரதான ஆசாரியர் அதுக்குள்ளே பிரவேசிச்சுட்டு வருவாங்க. அப்போ அவங்க அப்படி ஒரு பயங்கரமான ஒரு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வேறு யாரும் போக முடியாது. அவ்வளோ பரிசுத்தமான ஒரு அப்படி இருந்தது. பாருங்கள், அந்த திரைச்சிலை தான் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையே இருக்கிற அந்த திரைச்சிலை தான் மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழியுது. ஏன், எதனால் அப்படின்னா, ஆண்டவர் அந்த தட்டுப்பு சுவரை உடைக்கிறாரு. அதாவது அவரே தன்னையே ஜீவலியாக ஒப்பு கொடுத்து, அவர் இந்த மாம்சத்தின் திரைச்சிலை வழியாக உட்பிரவேசிங்கன்னு சொல்லி அவர் தேவாலயத்தின் திரைச்சிலையை ரெண்டாக கிழிக்கிறார். அவரோட சரீரம் பிற்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது. அவரோட சரீரத்தின் மாம்சத்தின் திரைச்சிலை அந்த மாமிசத்துக்குள்ளே தான் போய் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைகிற அனுபவம். பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வாசல் என்று சொல்கிறார். ஒருவன் என் வழியாக உட்பிரவேசித்தால் நல்ல மேய்ச்சலை கண்டடைவார்கள். பாருங்கள், அவருக்குள்ளே பிரவேசிக்கணும், அவரோட மாமிசத்தின் திரைச்சிலைக்குள்ளே பிரவேசிக்கணும். இந்த தேவாலயத்தின் திரைச்சிலையை அவர் நீக்கி போட்டு, என்னோட மாமிசத்தின் திரைச்சிலை வழியாக உட்பிரவேசிங்கன்னு சொல்லி தான் அந்த தேவாலயத்தின் திரைச்சிலை ரெண்டாக கிழிக்கிறார் ஆண்டவர். அந்த ஒரு சட்ட பிரமாணங்கள், அந்த மகா பெரிய யாருமே நுழைய முடியல, அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன், அந்த இதை உடைக்கிறாரு. எல்லாரும் இதற்குள் பிரவேசிக்கலாம். எல்லாருக்கும் அந்த ஒரு தகுதி இருக்குது. எப்படி பிரவேசிக்கணும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாமிசத்தின் திரைச்சிலை வழியாக உட்பிரவேசிக்கிற அனுபவம். ஆண்டவர் எல்லாருக்கும் அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்குறார், அதிகாரத்தை கொடுக்குறார், வல்லமையை கொடுக்குறார். தேவனுடைய அன்பை ருசித்தவர்கள், அவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் அதற்குள் பிரவேசித்து நல்ல மேய்ச்சலை கண்டடைவார்கள். பாருங்கள், அதுக்காக தான் இந்த மாமிசத்தின் திரைச்சிலை வழியாக உட்பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் தேவாலயத்தின் திரைச்சிலையை இரண்டாக கிழிக்கிறார். இனி இது தேவையில்லை என்று சொல்லி பாருங்கள், அவர் இப்படி பண்ணினதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன நடக்குது? பூமியும் அதிர்ந்தது. அவர் ஜீவனை விட்ட அடுத்த செகண்ட் பூமியே அதிருது. ஏன்னா தேவன், வார்த்தையாகிய தேவன் மாம்சமாகி இந்த பூமியிலே அவர் அநேக பாடுகள் உபத்திரங்களை பட்டு மனுக்குலத்தின் எல்லாருடைய பாவங்களுக்காக அந்த பாவத்தை தன்மையில் சுமந்து கடைசியில் அவர் ஜீவனை அவரே விட்டுறார். இது எவ்வளோ பெரிய காரியம்! அப்போ பூமி அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. கண்மலைகள் அவரால் உருவாக்கப்பட்டது. சிருஷ்டிகருக்கே இந்த நிலைமை. சிருஷ்டியெல்லாம் என்ன பண்ணும்? ஒன்றுமே நிற்க முடியாது. கண்மலைகள்லாம் அப்படியே பிளக்குது. அவ்வளோ ஒரு பூமியில் பயங்கர ஒரு அந்த ஒரு இதை பார்க்குறாங்க எல்லாருமே. கண்மலைகள் பிளக்குது, பூமி அதிர்ந்து போகுது. எப்படிப்பட்ட காரியங்கள் பார்த்தீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே சிலுவையில் அவர் ஜீவனை விட்டதுமே எப்படியாப்பட்ட காரியங்கள் நடக்குது பாருங்க. ஆண்டவர் யாருக்காக தன் ஜீவனை விட்டார்? இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவரோடும், அடிமை என்னோடும், அவர் நம் தேவன், என் தேவன், என்னுடைய கர்த்தர், என்னுடைய இயேசப்பா. பாருங்கள், நாம் உரிமை பாராட்டி கொள்ள வேண்டும். நம் தேவன், என்னுடைய தேவன், எனக்கு மட்டும்தான் சொந்தம், என்னுடைய தேவன், நாம் உரிமை பாராட்ட வேண்டும். பாருங்கள், அந்த அன்பின் நிமித்தமாக தான் அவர் உங்கள் மீதும் என் மீதும் வைத்த அன்பு. அவரோட அன்பு விலை மதிக்க முடியாத அன்பு. அவர் பாருங்கள், அந்த பூமி அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை பூமியில் நடக்கிறது! கண்மலைகள் பிளந்தது. பெரிய பெரிய மலை மாதிரி இருக்கிற அந்த கண்மலை அதெல்லாம் பிளக்குது.
பாருங்கள், கண்மலைகளும் பிளந்ததுன்னா கண்மலைங்கிறது கிறிஸ்துவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த மோசே வந்து ஆண்டவர் சொல்லுவார் ஒரு டைம், அந்த இந்த தண்ணி இல்லாமல் ஜனங்க வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்க மோசேவை விட்ட வந்து முறுமுறுப்பாங்க. மோசேட்ட வந்து எனக்கு உங்களுக்கு வந்து தண்ணி வேணும், நாங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம், எங்களால் இப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி முறுமுறுப்பாங்க. அப்போ பாருங்கள், அப்போ மோசே வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது நீ கண்மலையை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் கண்மலையை பார்த்து இவன் பேசாமல் அடிச்சிருவான், 2 அடி அடிச்சிருவான். அப்போ அதுலேருந்து தண்ணி வருது. ஆனாலும் அது நிமித்தமாக, கீழ்ப்படியாமல் நிமித்தமாக கானானுக்குள் பிரவேசிக்க அவனால் கூடாமல் போய்விட்டது. பாருங்கள், அந்த கண்மலை வேறு யாரும் இல்லை, கிறிஸ்துவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்துவே இப்போ வந்து ஆவி விட்டுட்டாரு. அந்த கிறிஸ்துவே ஆவியை விட்டுட்டார். பாருங்கள், அப்போ கிறிஸ்து ஆவி விட்டதும் அந்த கண்மலை வந்து பிளக்குதான், கண்மலை பிளந்து போகுது. அல்லேலூயா! எவ்வளோ பெரிய காரியம், எவ்வளோ பெரிய பூமியிலே ரொம்ப நினைக்கவே முடியாத பயங்கரமான காரியங்கள்லாம் நடப்பதற்கு காரணம் உங்கள் மீதும் என் மீதும் தேவன் வைத்த அன்பு. இந்த அன்பை நாம் நினைவு கூர்ந்து நாம் இவ்வேளையில் இப்படிப்பட்ட நம் மீது அவ்வளோ அதிகமாய் அன்பு வைத்த தேவனுக்கு நாம் என்ன செய்தோம்? நாம் அவருக்காக என்ன செய்தோம்? நாம் அவருடைய மாமிசத்தின் திரைச்சிலையாக உட்பிரவேசிக்கப்பட்டிருக்கிறோமா? அந்த மாமிசத்தின் திரைச்சிலையாக உட்பிரவேசிக்கப்பட்டால் ஒழிய விடுதலை, மீட்பு, ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு. பாருங்கள், நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இந்த புதிய நாளில் ஆண்டை நோக்கி பார்ப்போமா? ஜெபம் செய்வோம். அல்லேலூயா! நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 2025 வருஷத்தின் பிப்ரவரி மாதம் 2ஆம் மாதத்தின் 18ஆம் தேதியை காண கிருபை செய்கிறேன். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எங்களுக்கு வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுக்கிறேன். நன்றி அப்பா. எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வருகிற தேவனே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த மட்டும் நேரங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உங்களுடைய நாமம் அதிசயம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்பா நீ நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்திருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, எங்கள் மீது வைத்த அன்பு, நீர் எங்கள் மீது வைத்த அன்பு, உண்மையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தீரே அப்பா. நிலத்தை உழுவது போல உங்களுடைய சரீரம் உழப்பட்டதே அப்பா. இந்த தேவாலயத்தின் திரைச்சிலை 2ஆக கிழிக்கப்பட்டதே அப்பா. உம்முடைய மாமிசத்தின் திரைச்சிலை வழியாக உட்பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக தேவாலயத்தின் திரைச்சிலை 2ஆக கிழித்தீரே. பூமியை அதிர்ந்ததே, கண்மலையிலும் பிளந்ததே ஆண்டவரே. இதெல்லாம் யாருக்காக அப்பா? எங்களுக்காக, எனக்காக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே ஆண்டவரே, நன்றி அப்பா. நீர் என் மீது இவ்வளோ அன்பு அப்பா. அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க, பார்த்து கொண்டுக்க ஒவ்வொரு மீதும் நீர் அந்தளவுக்கு ஆழமாய் அன்பு வைத்து இவ்வளோ பெரிய காரியங்கள் பூமியில் நடக்கும்படியாக ஆண்டவரே நீர் அந்த தருணத்தை ஆண்டவரே நடத்தினீரே ஆண்டவரே. நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே, உடைய அன்பை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. என் மீது, எங்கள் மீது நீர் இந்த அளவுக்கு அன்பு வைத்ததுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என் வீடு எம்மாத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய அன்பிற்கு நான் பிரதிபலனாக என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? என்ன செய்தேன் ஆண்டவரே? அப்பா ஸ்தோத்திர கர்த்தா, நீர் எனக்காக மரித்தீரே. உமக்காக நான் என்ன செய்தேன் ஆண்டவரே? என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னோடய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் உமக்கே சொந்தம் ஐயா. என்னை முற்றிலுமாக தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. என்னை பெருமை பாராட்டி சொல்வதுக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்பா நாங்கள் நிற்பது நிர்மூலமாக இருப்பது உடைய சுத்த கிருபை, உடைய கிருபை தான் ஆண்டவரே என்னை தாங்குகிறது, உடைய கிருபை தான் என்னை நடத்துகிறது ஆண்டவரே. அப்பா அந்த புதிய நாளைக்கு நன்றி. இந்த புதிய நாளில் நம்முடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்காக ஓடி உழைக்க நீர் ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் எனக்காக உன்னுடைய ஜீவனே விட்டீரே. மாமிசத்தின் திரைச்சிலை விலையாக உட்பிரவேசிக்கிற அனுபவத்துக்குள் நான் இருக்கிறேன். நான் அப்படிப்பட்ட மகிமைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறேன் என்ற உணர்வு ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் ஆண்டவர், அடிமைக்கும் உண்டாகட்டும் ஆண்டவர். அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, எங்களை விசேஷித்த பாத்திரமாக வைத்திருக்கிற ஆண்டவரே. அப்பா நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களோடு நீர் கூட இருந்து நீர் பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களே முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற அர்ப்பணிக்கிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.